இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து காப்பர் ப்ரோட்டீன்ஸ் பார்ட் 1. காப்பர் ப்ரோட்டீன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னால் காப்பரை பற்றி ஒரு ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். காப்பருடைய சிம்பிள் வந்து Cu அண்ட் அட்டாமிக் நம்பர் வந்து 29. அது சாஃப்ட், எளிதாக வளைக்கக்கூடியது, தகடாக அடிக்கக்கூடியது. அதனால் இட் இஸ் அ சாஃப்ட் மேலியபிள் டக்டைல் மெட்டல் வித் ஹை தெர்மல் அண்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. இது மின் கடத்தக்கூடியது, நல்லா வெப்பத்தை தாங்கக்கூடியதாக இருக்குது. அப்புறம் a freshly exposed surface of pure copper is a reddish orange color. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தாமிரம் வந்து ரெட்டிஷ் ஆரஞ்சு கலரில் இருக்கும். காப்பரை நம்ம வெப்பத்தை கடத்துறக்கோ கரண்ட்டை கடத்துறக்கோ யூஸ் பண்ணலாம். இஸ் யூஸ் as a conductor of heat and electricity and also as a building material and constituents of various metal alloys. அநேக உலோகங்களை தயாரிக்கிறதுக்கும் நம்ம பயன்படுத்துகிறாங்க. அதை நீங்கள் டயக்ராமில் பார்க்கலாம். தென் ஃபஸ்ட்டில் எட்வின் ஸ்மித் சர்ஜிக்கல் பேப்பரஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் என்ன பார்த்தீங்கன்னா 1600 BCயில் காப்பரை வந்து ஆன்டிசெப்டிக்காக, அப்போவுமே புண்களில் வர்ற காயங்கள் ஆற்றுறதுக்கு ஆன்டிசெப்டிக்காக அப்போவுமே 1600 BCயிலே யூஸ் பண்ணியிருக்காங்க. காப்பர் பிரேஸ்லெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நம்ம கையில் கடிகாரம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதை என்னென்னா 800 BCயிலே 800 கிறிஸ்துவுக்கு முன்பாக 800 வருடங்களே யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக 1970ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கால் வலியில் வயதானவர்களுக்கு முட்டு வலி சொல்லுவாங்க, அப்போ அர்த்ரைட்டிஸ்க்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க காப்பர் பிரேஸ்லெட்ஸை. அது மாத்திரம் இல்லை, ஆன்டி மைக்ரோபியல் காப்பர் வந்து என்னென்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் காப்பர் வந்து கிருமி நாசினியாகவும் பயன்படுத்துகிறாங்க. ஆப்ரேஷன் தியேட்டரில், சர்ஜிக்கல் தியேட்டரில் காப்பர் சர்ஃபேஸ்னால் தொற்றுகள் வராமல் இருக்கிறக்காக, இன்ஃபெக்ஷன்ஸை ரெடியூஸ் பண்ணுறக்காக ஐசியூவில் யூஸ் பண்ணுறாங்க காப்பரை. அது மாத்திரம் இல்லை, நீங்கள் டயக்ராமில் காப்பர் ரிச் ஃபுட்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம். கேட்பரிஸில் அதிகமாக இருக்குது, கீரை வகையில் காப்பர் அதிகமாக இருக்குது, டேட்ஸில், ஆல்மண்ட்ஸில் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நான்வெஜ் ஃபுட்லேயும் காப்பர் அதிகமாக இருக்குது. காப்பர் வந்து ஒரு எசென்ஷியல் ட்ரேஸ் எலமெண்ட். அது மாத்திரம் இல்லை, காப்பர் இஸ் அ கோஃபேக்டர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் என்சைம்ஸ். அது என்ன சொல்கிறாங்கன்னா குப்ரோ என்சைம்ஸ். நம்ம பாடியிலையும் ப்ரோட்டீன்ஸில், என்சைம்ஸில் காப்பர் நம்ம பார்க்கோம். இதில் எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா எனர்ஜி ஜென்ரேஷனில், ஆக்சிஜனை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக, ஹீமோட்டோபாய்சிஸ், அப்புறம் செல்லுலர் மெட்டாபாலிசமில் யூஸ் பண்ணுறாங்க. சிக்னல் டிரான்ஸ்டக்ஷனாகவும் காப்பரை யூஸ் பண்ணுறாங்க. நம்ம போன்ஸில் டோட்டலாக காப்பர் வந்து அடல்ட் ஹியூமன் பாடியில் 90 to 110 grams இருக்குது. போன்ஸில் 47% இருக்குது. ஸ்கெலட்டல் மசில்ஸில், தசைகளில் 27% இருக்குது. லிவரில், பிரெயினில் 8 to 11% இருக்குது. ஹையஸ்ட் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக எதில் இருக்குன்னா லிவரில், பிரெயினில், கிட்னியில், ஹார்ட்டில் இருக்குது. காப்பருடைய ஆக்ஷன் எப்படி சார் இருக்குது பார்த்தோன்னா, காப்பர் வந்து அதிகமாக Cu+ குப்ரஸ் ஆகும். ஆக்சிடைஸ்டு ஃபார்மில் ஆக்சிஜனேற்றம் அடைந்து Cu2+ ஆகும். அந்த ஃபார்ம்லேயும் மேக்ஸிமம் இருக்குது. Cu+ ஆக்ட் ஆகும், Cu2+ ஆக்ட் ஆகும். மெயினாக எதில் அப்சார்ப் பண்ணுறாங்கன்னா டியோடினம். காப்பர் வந்து மெயினாக நம்ம பாடியில் இருக்கிற டியோடினம்லேயும் ப்ராக்சிமல் ஜெஜினம்லேயும் என்ன பண்ணுறது, அப்சார்ப் ஆகுது. யூஎஸ்ஏயில் காப்பருடைய டெய்லி இன்டேக், ஒரு நாளைக்கு நம்ம காப்பர் எவ்வளோ எடுக்கணுங்கிற அளவு குறிச்சிருக்காங்க. அது வந்து 0.9 mg/day. அது மாத்திரமல்ல, த ஆவரேஜ் டெய்லி இன்டேக் ஆஃப் காப்பர் வந்து கண்டிப்பாக எதுனா ஒரு 0.5 1.5 mg இருக்கணும். காப்பர் ப்ரோட்டீன்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற மெயின் டாபிக் வந்து காப்பர் ப்ரோட்டீன்ஸ். காப்பர் ப்ரோட்டீன்ஸ் ஆர் ப்ரோட்டீன்ஸ் தட் கண்டெய்ன்ஸ் 1 or more காப்பர் அயான்ஸ். ஒன்றுக்கும் அதிகப்பட்ட காப்பர் அயனிகள் இருந்தால் அதை என்ன சொல்கிறாங்கன்னா காப்பர் ப்ரோட்டீன்ஸ். அதை ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா ப்ராஸ்டட்டிக் குரூப். ஹியூமன் பாடியில் 100 to 150 mg ஆஃப் காப்பர் இருக்குது. ஏற்கனவே போன சைடில் பார்த்தோம், டெய்லி டோஸ் வந்து 1 to 3 mg இருக்கலாம். காப்பர் என்சைம்ஸ், காப்பர் பாடியிலையும், காப்பர் என்சைம்ஸ் இந்த பாடியில் இருக்குது, பிளான்ஸில் இருக்குது, அனிமல்ஸ்லேயும் இருக்குது. இந்த காப்பர் என்சைம்ஸ்னால் என்ன சார் ஃபங்க்ஷன்? இந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு ஆப்பிளை கட் பண்ணோன்னா அது வந்து ப்ரௌன் கலரில் மாறும். அதுக்கு காரணமும் இந்த காப்பர் என்சைம் தான். டேர்னிங் க்ரீன் டீ இன்ட்டு பிளாக் டீ. க்ரீன் டீ இருக்குது, அது பிளாக் டீ என்ன கலர் மாறும். என்ன ரீசன்? அதுக்கும் காப்பர் என்சைம் தான். அது மாத்திரமல்ல, நம்ம ஃபுட்ஸை ஸ்டோர் பண்ணோன்னா விட்டமின் சியை டெஸ்ட்ராய் பண்ணுது, அதுக்கும் காப்பர் என்சைம்ஸ் தான் காரணம். காப்பர் என்ன பண்ணுன்னா, ஏரில் இருக்கிற ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு அது ஆக்சிடைஸாக மாறுறதுனால தான் நமக்கு இந்த ஆக்சிஜனேற்றம் அடைகிறதுனால தான் கலர் மாற்றம் அடையுது. அது மாத்திரமல்ல, இந்த செகண்ட் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா, நோ ஸ்டேபிள் காம்பவுண்ட் ஆஃப் காப்பர் ஆர் நோ தட் வில் ஹோல்ட் ஆக்சிஜன். ஸ்டேபிளாக ஒரு காப்பர் காம்பவுண்ட் வந்து நம்மளால் பார்ப்பது ரொம்ப அரிதானது.
அப்புறம் மூன்றாவது பாயிண்ட், வெரி லைக்லி த காப்பர் ஹஸ் அ டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் when chelated by an enzyme than does free copper ion in solution. காப்பர் அயான் வந்து ஒரு என்சைம் கூட சேர்ந்துட்டோன்னா அதோடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து டோட்டலாக மாறிடும். அதே நேரத்தில் ஃப்ரீ காப்பர் அயான்ஸ் கரைசல் இருந்தால் அப்பவும் அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கெமிஸ்ட்ரி ஆஃப் சீலேட்டட் காப்பரும் என்சைம் கூட சேர்ந்த காப்பருக்கும் தனியாக இருக்கிற காப்பருக்கும் கண்டிப்பாக நிறைய வேறுபாடுகள் இருக்குது. அசூரின் வந்து ஒரு காப்பர் ப்ரோட்டீன் தான். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா the overall architecture of azurin resembles that of plastocyanins. அசூரினுடைய ஸ்ட்ரக்சர் வந்து எக்ஸாக்டாக பிளாஸ்டோசைனின் ஒரு காப்பர் சைனின் அப்படியே ரிசம்பிள் ஆகும். அதில் என்ன இருக்குன்னா அசூரினில் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் பிளாஸ்டோசைனின் என்னென்னா அடிஷ்னலாக பேக் ஃப்ளாப், நீங்கள் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பேக் ஃப்ளாப் இருக்கும். ஃப்ளாப்னா அப்படியே ஒரு மூடி மாதிரி இருக்கும், ஃபார்ம் பை 2 ஆல்ஃபா எலைசஸ். ஒரு ஆல்ஃபா எலைசஸ் இருக்கும். அது எதில் இருக்குன்னா 5th and 6th பீட்டா ஸ்ட்ராண்ட். இதுதான் மெயின் பாயிண்ட்டு. அசூரினுக்கும் பிளாஸ்டோசைனினுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் ஒரு ஆல்ஃபா எலைசஸ் இருக்குது. அது எதில் இருக்குன்னா 5th and 6th பீட்டா ஸ்ட்ராண்டுக்கு நடுவில் இருக்குது. பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அசூரின்னு நீங்கள் பார்க்கிங்க. அசூரினில் என்னெல்லாம் இருக்குன்னா presence of disulfide bridge. ஒரு disulfide bridge இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னா கனெக்டிங் த ஃபஸ்ட்டு 4 பீட்டா ஷீட்ஸ் அட் த ஆப்போசிட் எண்ட். இந்த 2 disulfide bridgeம் 4 பீட்டா ஷீட்ஸை கனெக்ட் பண்ணுது ஆப்போசிட் சைடில். அதுக்கடுத்தாப்பில் 5th ஒரு காப்பர் லிகேண்ட் இருக்குது. அதை என்ன சொல்கிறாங்கன்னா கிளைசின் கார்பனைல் ஆக்சிஜன். இதுதான் அசூரின்ஸில் காமனாக இருக்கும். மற்ற குப்ரிட் ஆக்சிஜன்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு இந்த 5th காப்பர் லிகேண்ட், இந்த கிளைசின் கார்பனைல் ஆக்சிஜன் தான் மெயின் டிஃப்ரென்ஸ். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா subtle structural differences between the azurines resulted in assignment of different protonation states for some of the histidine residues. protonation state தான் நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப நமக்கு யூஸ் ஆகுது. அசூரினை மற்ற காப்பர் ப்ரோட்டீன்ஸோட டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு. அசூரின்ஸ் எதில் இருக்குன்னா இட் இஸ் ஃபவுண்ட் இன் பாக்டீரியா. அதுக்கடுத்தாப்பில் தே பார்ட்டிசிபேட் இன் ஆக்சிடேட்டிவ் டீஅமைனேஷன். ஆக்சிஜனேட்டம் நடந்த அமோனியா ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது, மெயின்லி இன் பிரைமரி அமீன்ஸ் அண்ட் ஆல்சோ இன் டீநைட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ். டீநைட்ரிஃபிகேஷன் ப்ராசஸில் யூஸ் ஆகுது. எப்படி சார்? ஷட்லிங் எலக்ட்ரான்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரம் அரோமேட்டிக் அமைன் டீஹைட்ராஜனேஸ் AADHலேருந்து ஆக்சிஜன் வந்து சைட்டோக்ரோம் ஆக்சிடேஸ்க்கு தாவிட்டே இருக்கும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். அண்ட் ஃப்ரம் சம் சி டைப் சைட்டோக்ரோம்ஸ்லேருந்து திரும்ப எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுனா நைட்ரைட் ரிடக்டேசஸ் NIRs. செகண்ட் பாயிண்ட் என்னென்னா ஃப்ரம் அனாலிசிஸ் ஆஃப் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீச்சர்ஸ் ஓவர் த கம்ப்ளீட் ப்ரோட்டீன் சர்ஃபேஸ். இந்த கம்ப்ளீட் ப்ரோட்டீன் சர்ஃபேஸை நம்ம அனலைஸ் பண்ணோன்னா நோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்டராக்ஷன் வந்து இஸ் ஹைலி கன்சர்வ்ட். என்ன இருக்குன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்டராக்ஷன் வந்து கன்சர்வ்டாக இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்காது. அது பிக்சர் இஸ் டிஃப்ரெண்ட் இஃப் த நார்த்தன் ஸ்டேட்டில். அதே நேரத்தில் இந்த ப்ரோட்டீன் சர்ஃபேஸ் வந்து நம்ம நார்த்தன் சைடில் நம்ம பார்த்தோன்னா அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா மேக்ரோஃபேஜ் மைக்ரேஷன் இனிபிட்டரி ஃபேக்டரில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்த்தன் சைடில் என்டையர்லி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்த்தன் சைட்டில் அப்படி என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? நார்த்தன் சைட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் அ ப்ரெசன்ஸ் ஆஃப் லார்ஜ் கன்சர்வ்ட் ஹைட்ரோஃபோபிக் ரீஜன். எளிதாக நீர்த்தன்மை அற்றது ஹைட்ரோஃபோபிக் ரீஜன் தட் மைட் பி இம்பார்ட்டன்ட் ஃபார் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர். அதனால தான் இங்கே எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஈஸியாக நடக்குது. அதுக்கடுத்தாப்பில் எக்ஸ்பிரிமெண்டல் சப்போர்ட் ஃபார் த இன்வால்மெண்ட் ஆஃப், இதனால் இதுக்கு எக்ஸ்பிரிமெண்டல் சப்போர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ்ரே ஸ்ட்ரக்சரில் அசூரின் நம்ம பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சியூடோமோனஸ் பியூட்டிடாவில் எக்ஸ்ரே ஸ்ட்ரக்சர் ஆஃப் அசூரின் நம்ம பார்த்தோன்னா காப்பர் சைட் ஆஃப் ஒன் அசூரின், ஒரு அசூரினில் இருக்கிற காப்பர் சைட் வந்து இன்னொரு காப்பர் சைட்டில் உள்ள அசூரினுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். வேறு கைனட்டிக் அனாலிசிஸ் ஆஃப் த எலக்ட்ரான் செல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேட், அதோடைய வினையின் வேகத்தை நம்ம பார்த்தோன்னா ஃப்ரம் சியூடோமோனஸ் அரோஜினியஸாங்கிறதுல பார்த்தோன்னா introduction of charges in the northern side adversely affects the self exchange rate. நம்ம நார்த்தன் சைட்டில் சார்ஜஸை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதோடைய வினை வேக மாற்றம் செல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து பெரிதாக பாதிக்கப்படுகிறது. 2 வகையான அசூரின்ஸ் இருக்குது, அசூரின் 1, அசூரின் 2. இது எதில் நம்ம பார்க்குறோன்னா பாக்டீரியம் A சைலோசோசிடன்ஸில் பார்க்கும். ரெண்டுமே என்னென்னா எலக்ட்ரான் டோனார்ஸை பண்ணுது, சேம் லைக் CuNIR காப்பர் நைட்ரேட் ரிடக்டேஸ் மாதிரி ரெண்டுமே எலக்ட்ரான் டோனார்ஸாக ஆக்ட் ஆகுது. ரெண்டுமே சீக்வன்ஸ் ஐடென்டிட்டி இருக்குது. அசூரின் 1ம் அசூரின் 2ம் ஒரு 67% சேமாக இருந்தாலும் எதில் சேமாக இருக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சியூடோமோனஸ் அரோஜினியஸால் இருக்குது,
வேறு அசூரின் 2 வந்து 85%, 67%, 73% சியூடோமோனஸ் அரோஜினேஸால் இது வந்து சேமாக இருக்குது. அதே நேரத்தில் 85% எதில் இருக்குன்னா சேமாக இருக்குன்னா ஆல்காலிஜென்ஸ் டீநைட்டிஃபிகன்ஸில் இந்த அசூரின் வந்து 85% சேமாக இருக்குது. திஸ் சஜஸ்ட் தட் இந்த 2 வகையான அசூரின்ஸும் ஒரு பெரிய ரோல் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரோலில் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. Thank you, students.